ஹாய், குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட நூறுல்லா. மதியம் இப்போ ஒரு 3:45 ஆகுதுங்க. ஒரு ஞாயிற்றுக்கிழமை வீக்கெண்டு. அப்படியே கிளம்பி அல் ஜத்தாஃப் வாட்டர் ஃப்ரண்ட்டுக்கு பக்கத்தில் உள்ள அந்த ஃபிஷிங் ஸ்பாட் அப்படின்னு சொல்லுவாங்க. தூண்டில் போடுறதுக்கு இங்கே பெரும்பாலும் நீர்நிலைகளில் அனுமதி கிடையாது. அதுக்குன்னு ஒரு டெசிக்னேட்டட் ஏரியா இருக்குங்க. அது வந்து டவுன் டவுனுக்கும் பக்கத்தில் இங்கே பாருங்கள், புர்ஜ் கலீஃபா, துபாய் ஃபைனான்ஷியல் சென்டர், ஹை ரைஸ்டு பில்டிங்ஸ், பக்கத்தில் பிஸியான ரோடு. ஓகேங்களா? அந்த பாலத்துக்கு கீழேயே வந்தீங்கன்னா அந்த பாருங்கள், என் பின்பக்கம் எவ்வளோ அழகான அமைதியான துபாய் க்ரீக் அப்படியே ஓடுதுங்க. துபாய் க்ரீக் போகிற வழியெல்லாம் வேறு வேறு இடங்கள், அல்ஜத்தாஃபுங்கிறாங்க, தைராங்கிறாங்க. ஓகேங்களா? பர்துபாய், பல இடங்களினுடைய பேர் மாறுபடுது. ஆனால் அது துபாய் க்ரீக், அந்த கடலினுடைய குறுகிய பகுதி, சிட்டிக்குள்ளார வர்றது துபாய் க்ரீக் தான். இப்போ நீங்கள் பின்னால் பார்த்துட்டு இருக்கிறது துபாய் க்ரீக்கினுடைய பகுதி தான். நான் காமிக்கிறேன், இன்னும் கிளியராக காமிக்கிறேங்க. ஏரியா பாருங்கள், ஓப்பன் ஏரியாவாக இருக்குங்க. ஆக்சுவலாக ஏரியா ரொம்ப அமைதியாக அழகாக இருக்குது. இங்கே வந்து தூண்டில் போடுறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், அமைதியாக உள்ள கடலில் ஒரு போட்டு. இது வந்து ப்ரைவேட் இது போட்டு மாதிரி வச்சுட்டு பயணிகள் போகிறாங்களா, இல்லை சொந்தமாக படகு உள்ளவங்க ஃபேமிலியோடு போகிறாங்களா என்னன்னு தெரியல. இங்கே பாருங்கள், ஒரு சின்ன கட்டட கூட்டம் இருக்குது. துபாய்க்கே உரித்தான ஹை எண்ட் பில்டிங். எங்கே பார்த்தாலும் ரியல் எஸ்டேட் தான் பூம் ஆகிட்டுருக்கு. நிறைய எங்கே பார்த்தாலும் கட்டடங்கள், சோபா கன்ஸ்ட்ரக்ஷன், டன்யூப் கன்ஸ்ட்ரக்ஷன், அது இதுன்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் ஏரியா பார்த்தீங்களா. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக தூண்டில் போட்டுட்ருக்காங்க பாருங்கள். நிறைய மக்கள் வண்டியை எடுத்துகிட்டு கரெக்டாக இந்த இடத்துல நீங்கள் வரணுன்னா அல் ஜத்தாஃப் ஃபிஷிங் ஸ்பாட் அப்படின்னு போட்டால் போதும் மேப்பில், கூகுள் மேப்ஸில் நேராக இங்கே வந்து விட்றாங்க. துபாய் ஃபைனான்ஷியல் சென்டர், புர்ஜ் கலீஃபா போகிற வழியில் இந்த பாலத்துக்கு கீழே ஊது மேத்தா, முக்கியமான பாலம் இது. ஆக்சுவலாக இது அப்படியே போனால் ஊது மேத்தா, அதுக்கு கீழே அல் ஜத்தாஃப்ங்கிறது ஊது மேத்தாவுக்கும் பக்கத்தில் தான் இருக்குது. எல்லாமே பக்கத்துலங்க. சொல்லிக்கிற மாதிரி எல்லாம் ரொம்ப தூரம்லாம் கிடையாதுங்க. பாருங்கள் எத்தனை பேர் ஃபிஷிங் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள். தூண்டில் போட்டுட்ருக்காங்க பாருங்கள். நிறைய பேர் வண்டி எடுத்துகிட்டு வந்து ஓரமாக போட்டுட்டு தூண்டில், அதாவது ஒரு வீக்கெண்டு மாலை நேரத்தை, அதுவும் காலையிலேருந்து நல்லா மழை பெய்யுதுங்க. பெய்யுதுன்னு சொல்ல முடியாது, தூறல், பெரிய தூறல். துபாயிலலாம் மழை தூரிச்சினாலே அது ஒரு பெரிய செய்தி தான் இல்லைங்களா? தூரினாலே சந்தோஷமாக நடனம் ஆட தோன்றும் துபாயில். இங்கே துபாயிலலாம் மழை பெஞ்சிச்சுன்னா எல்லோரும் சந்தோஷமாக வெளியில் வந்துடுவாங்க. ஆஃபீஸில் இருந்து இருக்கிறப்ப மழை பெஞ்சாலும் சரி, வீட்டில் இருக்கிறப்ப பெஞ்சாலும் சரி, வெளியில் வந்து இந்த மழையில் நனைய தோன்றும். எப்பொழுதாவது ரேராக பெய்கின்ற மழை வந்து அவ்வளவு சந்தோஷமாக கொண்டாடப்படும். எப்போவுமே அரிதாகிற விஷயங்களுக்கு வேல்யூ கூட தான் இல்லைங்களா? பார்த்தீங்களா, துபாயினுடைய பிஸியான பகுதிக்கு மத்தியில் இந்த மாதிரி ஒரு ஃபிஷிங் ஸ்பாட் அழகாக. அதை பாருங்கள், புர்ஜ் கலீஃபா தலைவர் நிற்கிறாரு. எங்கே போனால் புர்ஜ் கலீஃபா தான். பாருங்கள், அந்த ரோடு முக்கியமான அந்த பாலங்க, அது அல் ஹைல் ரோடு. நேராக ஃபைனான்சியல் சென்டர், நான் வந்து துபாய் இன்டர்நேஷ்னல் சிட்டிலேருந்து ஃபைனான்சியல் சென்டர் ரோடு D71 பிடிச்சி அப்படியே வந்து ஒரு யூட்டர்ன் எடுத்து, ஓகேங்களா, யூட்டர்ன் எடுத்து வந்து அல் ஹைல் ரோடு எக்ஸிட்டை எடுத்த உடனே ரைட்டில் இருக்குது ஆக்சுவலாக. ஓகேங்களா, இது வந்து இன்டர்நேஷ்னல் சிட்டிலேருந்து வரப்போ வர வழி. நீங்கள் ஜஸ்ட் மேப்பில் போட்டு வந்தீங்கனாலே போதும், ஒன்றும் மைண்டை போட்டு இது பண்ணிக்க வேண்டாம் ஆக்சுவலாக. ஓகேங்களா, எவ்வளோ பிஸியாக இருக்குது பார்த்தீங்களா. மக்கள் அங்கே வந்துக்கிட்டு குன்றுமாக போய் கொண்டு தான் இருக்கிறார்கள். இங்கே பாருங்கள், ஒரு படகு அழகாக போயிட்டுருக்கு. நம்ம பார்த்த படகு தான் திருப்பி ரிட்டர்னில் போயிட்டுருக்கு. இங்கே பாருங்கள், மேபி ஃபேமிலி ப்ரைவேட்டாக எடுத்து போயிட்டுருக்காங்களா என்னன்னு தெரியல ஆக்சுவலாக. பாருங்கள், ஞாயிற்றுக்கிழமை மாலைங்க, ஒரு வித்தியாசமாக வெளியில் வருமே, நல்லா இருக்குது, வெதர் சூப்பராக இருக்குது. வெயிலும் இல்லையா, வெளியில் கிளம்புவோம், படுத்தா தூங்கிட்டு தான் இருப்போம், சாப்பிட்டுட்டு மொதன் இருக்கோம். வெளியில் வந்து கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகுமே, நாளைக்கு டியூட்டிக்கு போகிறதுக்கு முன்னால் சொல்லிட்டு வெளியில் வந்தேன். இடங்கள்லாம் எப்படி இருக்குது? துபாயினுடைய அழகான அல் ஜத்தாஃப் வாட்டர் ஃப்ரண்ட், அதாவது அல் ஜத்தாஃப் ஃபிஷிங் ஸ்பாட் எப்படி இருக்குது சொல்லுங்கள். ஒரு வயசானவர் இங்கே வந்து ஃபிஷிங் தூண்டில் போட ரெடி ஆகிட்டுருக்காரு. இங்கே உள்ள தூண்டில்லாம் கொஞ்சம் அந்த மோட்டரைஸ்டு, ஆட்டோமேட்டட், அதாவது செமி ஆட்டோமேட்டட் தூண்டில்கள்லாம் நிறையா இருக்குங்க ஆக்சுவலாக. அந்த மாதிரி தூண்டில்கள் நிறையா போட்டுட்டு, நிறையா பசங்க சின்ன ஸ்கூல் ஃபேமிலியோடு உள்ளவங்க குழந்தைங்களை அழைச்சிட்டு வந்துக்கு அவங்களுக்கும் தூண்டில் போட்டு என்ஜாய் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க ஆக்சுவலாக. சூப்பராக இருக்குங்க இடம். துபாயினுடைய சூப்பரான ஒரு ஆம்பியன்ஸ், அற்புதமான ஏரியா. அதுலேயே ஒரு லெஷருக்காகவும் இவ்வளோ ஒரு அற்புதமான இடம். இந்த ஏரியாலாம் பார்க்குறப்போ, அதுவும் புர்ஜ் கலீஃபா, அந்த பக்கத்தில் உள்ள ஸ்கை ஸ்கிரேப்பர்ஸ், பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு இடம், ஒரு காம்பினேஷனே ஒரு கான்ட்ராஸ்ட்டாக இருக்குது இல்லைங்களா. காம்பினேஷனே வேறு மாதிரியான டைமென்ஷன் உள்ளதாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. துபாய்ங்கிறது பன்முகத்தன்மையுடையது, டைவர்சிஃபைடு பீப்புள், கம்யூனிட்டி, கல்ச்சர், பீப்புள், இடங்களும் வேறு மாதிரியாக இருக்குது. பார்த்தா அழகாக பூத்து குலுங்கும் மஞ்சள் மலர்கள்ங்க. என்ன ஸ்பீஷிஸ்ன்னு தெரியல, செம்ம சூப்பராக இருக்குது இந்த ஏரியாவில். பாருங்கள், ரொம்ப லஷ்ஷியஸாக கண்கள் எட்டும் வரைக்கும் இந்த மஞ்சள் மலர்கள், இந்த தாவரங்கள் அடர்த்தியாக இருக்குது. பார்க்குறதுக்கு கண்ணை பறிக்கிற மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குங்க. ஸோ க்யூட்டுங்க. பாருங்க,
இந்த இடத்துக்கே ஒரு அழகான ரம்மியத்தை கூட்டுகிறது இந்த மஞ்சள் மலர்கள் கூடிய இந்த தாவரம். பக்கத்தில் எல்லாரும் மீன் பிடிச்சிட்ருக்காங்க பார்த்தீங்களா. மஞ்சள் மலர்களுடன் அற்புதமான ஒரு ரம்மியமான ஏகாந்தமான ஒரு இடத்தில் ரொம்ப சந்தோஷமாகவே இருக்குது. இடம் எப்படி இருக்குது சொல்லுங்கள், உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள். இடம் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா, வீடியோனுடைய கண்டென்ட் எப்படி இருக்குது, பிடிச்சிருக்கா, பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல அற்புதமான தரமான வீடியோவில் நல்ல கண்டென்ட்டில் உங்கள் அனைவரையும் மறுபடியும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவரிடமிருந்தும் விடைபெறுவது சகோதரன் நூருல்லா. தேங்க்யூ கைஸ், பீஸ்.